அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் சாதம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயம் தலா 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, பச்சை மிளகா 4-5, துருவன இஞ்சி சிறிது, பெரிய நெல்லிக்காய் 4-5 துருவி எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் 3/4 கப். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா இது குவான்டிட்டி குறைச்சிக்கலாம், 1/2 கப்பாக கூட எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, 2 பருப்பும் செவந்ததுக்கப்புறம் சீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, இஞ்சி, துருவின நெல்லிக்காய், கலருக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வாவ், எம்மியான நெல்லிக்காய் சாதம் ரெடி. எம்மி அண்ட் குயிக் லன்ச் ரெசிபி நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.